இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து வாழும் புனித மஸ்ஜிதுன் நபவியில் உள்ள ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவை துப்புரவு செய்யும் பாக்கியம் பெற்றவர். இவர் ஒரு நேர்காணலில் இவ்வாறு கூறுகிறார்: நான் தினமும் நபி சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு ரவுலாவை துப்புரவு செய்வதற்காக அந்த புனித அறையை அடையும் போதெல்லாம் என்னை படைத்த இறைவனான அல்லாஹ்வின் மீது ஆணையாக அங்கு வானவர்களான மலாய்க்கத்துமார்கள் பிரசன்னமாயிருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இன்னும் அந்த மலாய்க்கத்துமார்கள் சிலர் குர்ஆன் ஷரீஃபை ஓதும் சத்தத்தை பல முறை கேட்டிருக்கிறேன். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா அடங்கிய அறையில் நான் நுழையும் போதெல்லாம் அந்த திரு கபரில் இருந்து வரும் சக்தியின் காரணமாக எனது உடல் நடுங்குவதையும் நான் உணர்ந்திருக்கிறேன். சில நேரம் நான் அந்த ரவுலாவை நெருங்கி செல்லும் போதெல்லாம் நமது கண்மணி நாயகம் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு குர்ஆன் ஓதும் சத்தத்தையும் கேட்டிருக்கிறேன். சில நேரம் நபியவர்கள் தொழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் உணர்ந்திருக்கிறேன் என்றார். சுப்ஹானல்லாஹ். நமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் உயிருடன் தான் இருக்கிறார்கள் என்று நம்புவதே தூய்மையான ஈமானாகும். ஆகவே அது ஈமான் கொள்ளாதவர்கள் பற்றியும் அவரது விவாதங்களும் செல்லுபடியாகாததாகும். தீர்க்கமான தெளிவான அத்தாட்சிகளும் ஆதாரங்களும் இருந்த போதும் அதை நம்பாத மடையர்களுடன் விவாதம் செய்வதும் வீணான அல்லது முட்டாள்தனமான செயலாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்: நபிமார்கள் கபரில் ஹயாத்துடன் இருந்து வருகின்றார்கள். அவர்களுடைய உடம்பை மண் தின்னாது. அவர்களுக்கு கபரில் சுவர்க்க உணவுகள் வழங்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள்: நான் மிஹ்ராஜ் சென்ற இரவில் கதீபுல் அஹ்மர் என்ற இடத்தில் நல்லடக்கமாகி இருக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கபர் அருகே சென்றேன். அப்போது அவர்கள் தமது கபருக்குள்ளே தொழுந்து கொண்டிருப்பதை பார்த்திருக்கின்றேன். என்றும் உங்கள் அன்புடன் முஹம்மது முபஷீர் நக்ஷபந்தி.